உலக புகழ்பெற்ற திருப்பதி திருமலைக்கு மேலே 66 கோடி புனித தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 66 கோடி புனித தீர்த்தங்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. தர்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம், பக்தி வைராக்கிய தீர்த்தம், முக்தி தீர்த்தம் அப்படின்னு. இப்போ நம்ம மலையேற்றம் பண்ணுற குமார தீர்த்தமும் ஒரு முக்தி தீர்த்தம் தான். குமார தீர்த்தம் போகிறதுக்கு வருஷத்துலேயே ஒரு நாள் மட்டும்தான் வனத்துறை அனுமதி அளிக்கிறாங்க. உயிரினங்களில் குறிப்பாக மனிதர்களை இளமையாக்குற அந்த குமார தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே முருகன் தவம் செஞ்ச மலை குகைக்குள்ள இன்னமும் முருகன் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. உங்களையும் குமார தீர்த்தத்தில் நீராட வச்சு வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே காட்சி கொடுக்குற முருகனை தரிசனம் பண்ண வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நாங்கள் திருப்பதியில் குமாராதார தீர்த்தத்துக்கு கிளம்பியாச்சு. முருகனை தரிசனம் பண்ண வருஷத்துக்கே ஒரு தடவை பார்க்கக்கூடிய முருகன். அதுவும் அந்த குமாராதார தீர்த்தம் பாவங்களை தீர்க்கக்கூடிய, நோய்களை தீர்க்கக்கூடிய, வயசானவங்களை இளமையாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு தீர்த்தம். HVCன்னு திருப்பதியில் பார்த்தீங்கல்ல, பிளாக்காக இருக்குது பாருங்கள் ரூமு. இதில் தங்கியிருந்தோம். சரியா, வெறும் 50 ரூபா தான். 4 பேர்த்துக்கிட்ட தங்கியிருந்தோம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். உங்களுக்கு திருப்பதியில் சுப்ரபாதம் பாடுறது கேட்க நினைக்கிறேன். கரெக்டாக 3 மணிக்கு சுப்ரபாதம் போட்டாங்க. இப்போ 4 மணி ஆகுது. எங்களுக்கு 4:30க்கு பஸ்ஸு. நேராக போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி குமாரதாரா ட்ரெக்கிங்கை சூப்பராக ஆரம்பிக்க போகிறோம். 701 HVCன்னு இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது பாருங்கள். வெறும் 50 ரூபா தான். 2 காட் இருக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹீட் வாட்ரு, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஃபேன் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஜீப்பில் தான் நம்ம இந்த இடத்துல இருந்து HVCயிலேருந்து கோகர்பேட் டேம் போக போகிறோம். இந்த கோகர்பேட் டேம் சர்க்கிளில் தான் நம்ம குமாரதாரா போகிறதுக்கு பஸ்ஸு வரும். ப்ரைவேட் வெஹிக்கிள் அனுமதி இல்லை, அது கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும். வாங்க கிளம்புவோம். நீங்கள் பார்க்குற பஸ்ஸு ஃபுல்லாமே குமாரதாராக்கு போகிறது தான். முன்னாடி போலீஸ் ஃபோர்ஸ் போகும், அதுக்கப்புறம் விஜிலன்ஸு இதெல்லாம் போயிட்டு தான் நம்மளை விடுவாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. நல்ல வேளை நாங்கள் மணி 4:30 ஆகுது. நாங்கள் ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டோம். இந்த லாஸ்ட்டு பஸ்ஸில் இடம் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் கோகர்பேட் டேம்னு சொல்லுவாங்க. சரியா, குமாரதாரா தீர்த்தத்துக்கு ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ வரோம் குமாரதாராக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போயிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறுவோம். மணி கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது, இன்னும் வண்டி எடுக்கல. இப்போ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏறி நம்ம தமிழரசி அம்மாவெல்லாம் இறக்கிட்டாங்க பாருங்கள். ஏன்னா வயசானவங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தமிழரசி அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். வயசானவங்கெல்லாம் அனுமதிக்கலை. அது மாதிரி கொஞ்சம் குண்டானவங்க அவங்க எல்லாத்தையுமே இறக்கிட்டாங்க கீழே. அது மாதிரி 13 வயசு பையன் ஒருத்தன் உட்காந்துருந்தான், எல்லாத்தையுமே இறக்கிட்டாங்க. அது மாதிரி பாருங்கள், நிற்கிறவங்களையும் இறக்குறாங்க பாருங்கள். ஒரு வண்டியாக போய்கிட்டே இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வண்டியில் ஏறி வயசானவங்க, நரைச்ச முடியெல்லாம் இறக்கி விட்டாங்க. குண்டானவங்க, சின்ன பசங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. அவ்வளோ சேஃப்டியாக உள்ளக்க அனுப்புகிறாங்க மக்களே. இவ்வளோ சேஃப்டி நம்ம கேதார்நாத், பத்ரிநாத்தில் கூட பார்த்துருக்க மாட்டோம். அங்கே கூட 50 வயசு 60 வயசுக்கு ஆளுக்கான அனுமதி. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. தமிழரசி அம்மாவுக்கு 64 வயசு தான், அவங்கள இறக்கி விட்டாங்க. தமிழரசி அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க அவ்வளோ ஃபிட்டான ஆள், அவங்களே இறக்கி விட்டாங்க. ஒன்றும் பேச முடியல. மக்களை பாருங்க, பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஒரு ஆளுக்கு 75 ரூபா. ஒன்ஸ் டிக்கெட் எடுத்தால் போதும். ரிட்டர்ன் டிக்கெட்டும் இதிலேயே போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மட்டும்தான் வேலிட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அவ்வளோ செக்கப்பு. அண்ணெல்லாம் புலம்புறாரு, கேதார்நாத் போயிருக்கேன், அமர்நாத் போயிருக்கேன், அங்கே கூட இவ்வளோ செக்கிங் இல்லை எப்பா அப்படின்னு. ரொம்ப பேர் தமிழரசி அம்மாவெல்லாம் இறக்கிட்டாங்க. ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. பாவம், அவங்க அழுகாத குறையாக இறங்கிட்டு போனாங்க. இது என்னென்னா, நான் முன்கூட்டியே எல்லாத்துட்டையும் தகவல் சொல்லிட்டேன். வயசானவங்கள 60 வயசுக்கு மேலே அனுமதிக்க மாட்டாங்க. அதுவும்
மண்டை வந்து நரைச்சிருந்தாலே அனுமதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டேன். இவர்தான் அண்ணன் வந்து கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போயிருக்காரு. இருந்தாலும் மண்டை நரைச்சிருச்சு, டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. அதில் இதான் என்ட்ரன்ஸு, உள்ளக்க போகிறோம். குமரத்தாரா தீர்த்தம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே பார்க்குறதான் பாப விநாசனம் டேமு. நீங்கள் குமார தீர்த்தம் போகிற வழியில் சாமி புஷ்கர்ணி, பாண்டவ தீர்த்தம், பாப விநாசனம் அப்படின்னு ஏகப்பட்ட புனித தீர்த்தங்களை கடந்து தான் போவீங்க. அப்படி போகும்போது பாப விநாசனம் டேமுக்கு பக்கத்திலேயே பாதாள கங்கை அப்படின்னு ஒரு புனித தீர்த்தத்தை பார்ப்பீங்க. பாதாள கங்கை தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே கங்கை அம்மனுக்கு ஒரு கோவிலும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பாப விநாசன டேமில் இருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ட்ரக்ஸ் கொண்டு போகிறீங்களா, ஆயுதம் கொண்டு போகிறீங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பாப விநாசனம் டேம். சரியா? தும்புரு தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், இப்போ நம்ம போகிற குமாரதார் தீர்த்தம், எல்லாத்தோட தீர்த்த நீர்களும் இந்த டேம்லேயும் வந்து கிடக்குது. பாபா விநாசனம் ஒரு பக்கெட்டு கவுண்ட் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி நுழையணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் சூப்பராக நடக்குதுங்க. இவங்க ஃபுல்லாமே வாலண்டியர்ஸு. நாங்கள் பாபநாசம் டேமில் நிற்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு காலை சாப்பாடு சூடாக பால்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் மதிய சாப்பாட்டுக்கு பார்சலும் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு போகணும் நம்ம. ஆனால் எப்படின்னா இருக்குது சாப்பாடு மக்களை? இது எல்லாமே நம்ம திருப்பதி தேவஸ்தானம் மூலமாக பண்ணுறது தான். ரவா உப்புமா, பால், பொங்கல் மதிய சாப்பாடு கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு போகணும். பாபா விநாச டேம்லேயே நம்ம வந்து காலை சாப்பாடு மதிய சாப்பாடு கொடுத்து தான் மேலே அனுப்புகிறாங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு பார்சலும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க மக்களே. 3-4 டிபார்ட்மெண்ட் நிற்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட்டு, விஜிலன்ஸு, டிராஃபிக்கு, இவ்வளோ டிபார்ட்மெண்ட் சேர்ந்து குமரத்தாரா தீர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி மக்களை சூப்பராக விடுறாங்க. பாருங்கள், படியேற ஆரம்பிக்க போகிறோம். இப்படியே போகுது படி. மலையேற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமே போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா வந்து அடுத்தடுத்து பஸ்ஸில் ஷிஃப்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட மக்கள் வரப்போகிறாங்க. கூட்டம் பெருசாகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து பார்த்துட்டு திரும்பிடும். வருஷத்துலேயே ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறதுனால ஏகப்பட்ட மக்கள் வர நடப்பாங்க. பாபா விநாசம் டேம்லேருந்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். படி, அதுக்கப்புறம் இப்போ காட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்க. போகிற போதே பாருங்கள், ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருக்குது பாருங்கள். சுற்றி ஃபுல்லாக காடு. நம்ம இப்போ வந்து திருப்பதி வனத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் நேற்றே சொன்ன மாதிரி சிறுத்தை, புலி, யானை, கரடி அப்படின்னு பயங்கரமான டேஞ்சரஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குது. சரியா? அதனால தான் இவங்க இவ்வளோ கட்டுப்பாடுகளை போட்டு அனுப்புகிறாங்க. இப்போ வந்துட்டு யாராவது நடக்க முடியாமல் உட்காந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் சிரமம். யாருக்காவது ஏதோ ஆச்சுனாலும் திருப்பதி தேவஸ்தானம் தான் பதில் சொல்லணும். அதனால தான் இவ்வளோ செக்கப் பண்ணுறாங்க அவங்க. தமிழரசி அம்மாவை இங்கே விட்டுட்டு வந்தது சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸாகவே தகவல் சொல்லிட்டேன். 60 வயசுக்கு மேலே அனுமதி இல்லை, முடி நடைச்சிருந்தா உட்கார வச்சுருவாங்க, எல்லாமே சொல்லிட்டேன். வயசான மாதிரி இருந்தாலே உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு. அதே மாதிரியே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இறக்கி விட்டாங்க. அவங்கள மட்டும் இல்லை, வண்டி ஒவ்வொரு பஸ்லேயும் வந்து 5லேருந்து 10 பேர் இறக்கிட்டாங்க. ஒரே ஒரு ஒத்தேடி பாதை தான் பார்க்குறீங்கல்ல. 2 நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் திருப்பதி முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் வேலை பார்க்குறாங்க. இங்கே திருப்பதி வந்திருப்பீங்க, ஒவ்வொரு டாய்லெட்டும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அடிமட்டத்திலேருந்து அந்த க்ளீனினஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பைக்கெலாம் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது. மணி வந்து 7 ஆச்சு. எனக்கு பின்னாடி உங்களுக்கு சன்ரைஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக சூரிய உதயம் ஆயிடுச்சு.
கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு. இந்த குமாராதார தீர்த்தம் வந்து திருப்பதி திருமலையில் வடமேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம திருமலை கோவிலில் இருந்து 10 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு இந்த பாபா விநாசன் டேம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு மலையேற்றம் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த முறை கண்டிப்பாக குமாரதார தீர்த்தம் வாங்க. இங்கே வந்து நம்ம முருகன், தமிழ் கடவுள் முருகன் வந்து இங்கே இருக்கார். குமாரதாரா, குமரன்னாலே முருகன் தான். குமாரசாமின்னு ஒரு பேரில் முருகன் இங்கே இருக்கார். அவர் தவம் செஞ்ச குகை இருக்குது, அவரோட சிற்பம்லாம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த தீர்த்தம் வடிகிறனால இதுக்கு பேர் குமாரதார தீர்த்தம் அப்படின்றது. இங்கே வந்து ஏகப்பட்ட வரலாறு சொல்கிறாங்க, இதிகாசமும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். பைப் லைனை ஒட்டி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. சரிதா உங்களுக்கு? யானை சாணம் பாருங்கள், தெரியுதா? மிண்டமாக போட்டு வச்சுருக்கு போகிற வழியிலேயே. இது ஃபுல்லாமே யானை, புலி, சிறுத்தை, கரடி இந்த மாதிரி வனவிலங்குகளோட வழித்தடங்கள் தான். சரியா? நம்மளுக்கு வந்து காவலுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வழி நடுக நிற்கிறாங்க. அவங்களோட பாதுகாப்பில் தான் நம்ம இன்றைக்கி சேஃபாக போயிட்டு வர போகிறோம். இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. இந்த 5 டிபார்ட்மெண்ட் சொன்னேன், 6வது டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்காங்க. ஓகேவா? 6 டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறாங்க. ஒரே ஒரு நாள் ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு தீர்த்தத்துக்கு ஒரே செங்குத்தான ஏற்றம் தான், தரைமட்டமெல்லாம் இல்லை. ஒரே செங்குத்தான ஏற்றத்தில் கிராஜுவலாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏழுமலையான் குடியிருக்கிற இந்த திருவெங்கடம், அதாவது திருமலையில் ஏகப்பட்ட தீர்த்தங்கள் இருக்குது. அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு சில தீர்த்தங்கள் அனுமதிக்கிறாங்க. அதில் வந்து ராமகிருஷ்ணா தீர்த்தம், அப்புறம் தும்புரு தீர்த்தம், இந்த குமரதார தீர்த்தம், இப்படி நம்ம வரிசைப்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம வந்து முருகனுக்கு பிரபலமான குமாரதாரா போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் டயர்டாகி உட்காந்துருக்காங்க. சிலவங்க வந்து சாப்பிட்றாங்க கொண்டு வந்த சாப்பாடை. இப்போ வந்து ரொம்ப செங்குத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் எல்லோரும் ஸ்லோ ஆகிட்டாங்க பாருங்கள். பாதி வந்து ரொம்ப கரடு முரடாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. மலையேறிக்கிட்டு இருக்கிறது மார்ச், கிட்டத்தட்ட சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பாருங்கள், காடு ரொம்ப பசுமையாலாம் இல்லை, எல்லாமே காஞ்சு போய் தான் கிடக்கு. நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாமா வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சூப்பராக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இப்படி எல்லா மலைகளையும் தொடர்ந்து மலையேறிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்களால் முடிகிறப்பையோ எங்களோட ட்ரெக்கிங் வந்து உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. செங்குத்தாக வந்து மலையேறி இப்போ வந்து ஒரு சரிசமமான பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு பெரிய டேங்க் வேறு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். நீங்கள் பார்க்குறது வந்து குமாரதாரா டேம். சரியா? குமாரதாரா தீர்த்தத்துலேருந்து வர்ற தண்ணி இங்கே தான் விழுகுது. இங்கே ஒரு டேம் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்ப்பீங்க, மட்டும் காஞ்சி கருவாடாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் தண்ணி இருந்தாலுமே இங்கே உள்ள காடுகள்லாம் நீர் பற்றாக்குறை மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். அப்படியே காஞ்சு போயிருக்கு பாருங்கள். நம்ம இப்போ வந்து குமாரதாரா டேமுக்கு வந்திருக்கோம். சரியா? நீங்கள் பார்க்குறது டேமு. அப்போ தான் பார்த்தீங்களா பாபா விநாசனம் டேமு, அதே மாதிரியே இங்கேயும் நம்ம வந்து டேமை கிராஸ் பண்ணி தான் போவோம். இது வந்து நம்ம குமாரதாரா டேம்லேயே கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு டீம் நிற்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் எய்ட் சென்டரும் இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ ட்ரெக்கிங் போயிருக்கோம், எந்த இதுலையுமே இப்படி பார்த்ததில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயரு, ஃபாரஸ்ட்டு, விஜிலன்ஸு, மெடிக்கலு, முனிசிபாலிட்டி, இந்த மாதிரி 6 டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இதில் இருக்காங்கன்னு தெரில. அப்படி இருக்காங்க, தீயாக இருக்காங்க. நம்ம அந்த டேமில் இருந்து திரும்ப இறங்கி இந்த ஈச்சமர காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள்.
போகிற வழியிலே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் இருந்தால் போடுறதுக்கு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவரை நான் வந்து ஒரு இடத்துல கூட ஒரு பிளாஸ்டிக் பேப்பரையோ ஒரு குப்பையோ பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 1000 மக்கள் முன்னாடி போயிட்டாங்க, அதனால் சொல்கிறேன். அப்படி இருக்காங்க. முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. போகிற குப்பை எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். சரியா, நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ஆந்திரா மக்கள், தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு வந்து தெலுங்கு பேச தரல. சரியா, அவங்க வந்து தமிழ் அவங்க பேசுகிற தமிழ் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு சூப்பராக பேசுகிறாங்க. இவர் பேர் வந்து சேத்தன், இவர் பேர் வந்து ஜானகிராமன். சோஷியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம் ப்ரோ. ஓகே, எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது? இதுவரை கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? ஈஸி. எல்லாரும் வரலாம். ஆனால் வந்து வயசானவங்களுக்கு அனுமதி இல்லை. தலை நரைச்சா இருந்தாலே இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையுமே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த இடத்துல செங்குத்தாக இறங்குறோம். கயிறெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். டேம் வந்து மேலே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்குது டேமு. நம்ம இப்போ வந்து டேமில் இருந்து செங்குத்தாக இறங்கியிருக்கோம். அந்த இருக்குது பாருங்கள் டேம். இந்த இடத்துல பாதுகாப்புக்கு கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி நம்ம கயிறை பிடிச்சி இறங்கணும். செங்குத்தாக இறங்குது, அதனால தான் கயிறு போட்டிருக்காங்க. திடீர்னு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடம் பயங்கரமாக வழுக்கும். அதனாலையும் வந்து கயிறு போட்டிருக்காங்க. ப்ரோ, திஸ் வே ஆர் திஸ் வே? ஓ, இப்படி வேணாம், நம்ம இப்படி போகலாம். ஒரு 2-3 பேர் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டாங்க. நாங்கள் பார்த்தோம். அலோவ் பண்ணியே 1 hour தான் ஆச்சு, அதுக்குள்ளேயும் தரிசனம் பண்ணிட்டாங்க பாருங்கள். கீழே இறங்குனா இங்கே வந்து அருவியோட பாதை மாதிரி இருக்குது பாருங்கள். மேலேருந்து டேம் தண்ணியை திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழியாக தான் போகும். சரியா, திருப்பதி வாட்டர் போர்டும் இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து டேம் தண்ணி அடைச்சிருக்காங்க. அடைச்சனால தான் இங்கே தண்ணி சொட்டு கூட இல்லை பாருங்கள். அது வழியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளலாம் தண்ணி வந்துச்சு, மழை வந்துச்சுன்னா துளி கூட நுழைய முடியாது மக்களே, வாய்ப்பே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? தண்ணி ஓடுற பாதை 2 பக்கட்டும் வந்து ஃபுல்லாமே பாறைகள் தான். இப்போ வந்து நம்ம ஆற்றுப்பாதையிலே போய்கிட்டு இருக்கோம். ஆற்றுப்பாதையில் டேமில் தண்ணி திறந்து விட்டு அந்த வழியாக தான் ஓடும். தண்ணி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் இதுவரை பண்ண கிடையாது. மணி வந்து 7:45 ஆச்சு. நம்ம காலங்காத்தாலே வந்துட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் திருப்பதி வர்ற மக்கள்லாம் தரிசனம் இன்னைக்கு இல்லை தெரியுமா? சந்திரகிரகம்னால தரிசனம் இல்லை. அவங்க ஃபுல்லாமே இங்கே கூடிடுவாங்க. கூட்டம் எக்கு தப்பாயிரும். சீக்கிரம் ஓடி வந்தது காரணமே இதுதான். ஒன்று வந்து நம்ம தமிழரசி அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்கள போய் சீக்கிரம் பார்க்கணும். ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு வந்திருக்கோம் கோயில்கிட்ட. அவங்கள போய் பார்க்கணும். இன்னொன்று வந்து கூட்டத்தை தவிர்க்கணும். சீக்கிரம் போயிட்டோம்னா ஃப்ரீயாக தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிட்டீங்களா? தரிசனம் பண்ணிட்டீங்க, சூப்பர். இன்னும் எவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும்? 10 நிமிஷம் டவுன். ஓ, சூப்பர். எப்படி இருந்துச்சு தரிசனம்? அருவியில் குளிச்சிங்களா? தண்ணி வருதா? நல்லா இருக்குது. தண்ணி வருதா? சூப்பராக வருதா? சூப்பர். இந்த இடமா தண்ணி போய் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்து போகணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த பாறையெல்லாம் உடச்சி விட்ருக்காங்க பாருங்கள். ஆஹா, சூப்பராக தண்ணி கிடக்கு மக்களே. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. 2 பக்கம் தடுப்பு போட்டிருக்காங்க. நம்ம இதில் போவோம். இதில் போவோம். பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்து வரணும்.
இந்த தண்ணியை பார்த்தீங்கல்ல எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த பாறைகளுக்கு இடையில வர்ற தண்ணி எப்பயுமே வந்து இப்படி தான் இருக்கும். தண்ணி அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும். இறங்க போகிற இடம் ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொல்லி சிறப்பை கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. கழட்டி வச்சுட்டேன். நம்ம டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க முன்னாடி போவோம். இந்த இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. எனக்கு வந்து குமரத்தாரா தீர்த்தத்தோட சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த இடம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. தடுப்பு கம்பி இல்லாமல் இந்த இடத்துல இறங்க முடியாது. தெரியுதா உங்களுக்கு? மேலே இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். கயிறு இருக்குது, தடுப்பு கம்பியும் இருக்குது. அந்த இடத்துல வந்து லேடர் வரும். சரியா? இந்த இடம் கூட்டமாயிரும். ரொம்ப நேரம் கழித்து வந்தா அதுக்காண்டி தான் நம்ம சீக்கிரம் வந்திருக்கோம். சரியா? குமரத்தாரா தீர்த்தத்தோட சவுண்டு கேட்குது. நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நான் கீழே வந்துட்டேன். இப்போ நம்ம கீழே இறங்கினா குமரத்தாரா தீர்த்தம் தெரியும் நம்மளுக்கு. சரியா? இந்த இடத்துல மழை மட்டும் பெஞ்சுன்னு வச்சோங்களேன், எக்கு தப்பாக இருக்கும். இந்த லேடருக்கு வந்துட்டோம் பாருங்க. இறங்குனா வந்து அந்த இடத்துல தீர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவரும் வரணும். லேடர்ல இருந்து நம்ம இறங்கி வந்தாச்சு. இந்த லேடர் வந்து கூட்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேரை நிப்பாட்டிட்டு ஏற்றிட்டு இறக்குவாங்க. அதனால் ரொம்ப கூட்டமாயிரும். இங்கே வரதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். இது எல்லாமே இப்போ போட்டது மக்களே, பழைய லேடர் இல்லை. இது எப்போ எல்லாமே பயங்கரமான ஸ்டீலு, அவ்வளோ பாதுகாப்பு. இது அப்படியே திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். குமரத்தாரா தீர்த்தம் வெல்கம்ஸ் யூ. எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க குமரத்தாரா தீர்த்தம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு மக்களே. நீங்கள் பார்க்குறது தான் குமரத்தாரா தீர்த்தம் பாருங்க. இந்த இடம் அவ்வளோ வைப்பாக இருக்குது மக்களே, அவ்வளோ வைப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க. முருகன் வந்து ஒரு குகைக்குள்ளே இருப்பார். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. இங்கே வந்து முருகன் இருக்கார். நம்ம வந்து அங்கே போய் தீர்த்தத்தில் நனையணும். சரியா? கொஞ்சம் சீக்கிரமே போய் நனைஞ்சிருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் போனோம்னா இங்கே கூட்டமாயிரும். இங்கே வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நின்றுக்கிட்டு கூட்டத்தை சரி பண்ணுறாங்க. தெரியுதா? மக்களே, குமரத்தாரா தீர்த்தம் நோய் தீர்க்கிற தீர்த்தம், பாவம் தீர்க்கிற தீர்த்தம், நம்மளை வந்து எப்பயுமே இளமையாக வச்சுக்கிற தீர்த்தம். இந்த தண்ணியை பிடிக்கிறக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு, அடிலாம் வாங்கி பிடிச்சிருக்கோம் தண்ணியை. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண தண்ணி இல்லை, நோய் தீர்க்கிற தண்ணி, பாவம் தீர்க்கிற தண்ணி. முருகன் வந்து தவம் செஞ்ச தண்ணி. சரியா? முருகன் வந்து இங்கே தவம் செய்கிறாரு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முருகனால் ஒருத்தவர் 70 வயசு முதியவர் 20 வயசு பையனா இளமையாக மாறின ஒரு தீர்த்த மக்களே. பயங்கரமான தீர்த்தம். கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். ஒவ்வொரு சொட்டும் விலை மதிக்க முடியாது. குமரத்தாரா தீர்த்தத்தில் தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம முருகனை போய் பார்ப்போம்.
பாருங்க, இந்த பாறையில் உள்ள இயற்கையிலே அமைஞ்ச குகைக்குள்ள முருகன் இருக்கார் பாருங்க. முருகப்பெருமான குமாரசாமியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. உங்களுக்கும் காமிச்சிருப்பேன், நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. ஒரு திருப்தியாக இருக்குது. ரொம்ப 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 திருப்தியாக இருந்துச்சு. என்ன ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே வந்தனால தரிசனம் வந்து ஒரு 8 மணிக்கே முடிஞ்சிருச்சு பாருங்க. 8 மணிக்கே முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம வந்து வெளியே போக வேண்டியதான். நம்ம தமிழரசி அம்மா வந்து பாவம் அவங்களால பார்க்க முடியலை. அவங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு இங்கேருந்து திருநீர் தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அம்மாவுக்கும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கும் வந்து தீர்த்தத்தில் பார்த்துருப்பீங்க, நீங்களும் நனைஞ்சது மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மக்களே, குமாரதார தீர்த்தத்தில் சூப்பராக வந்து தீர்த்தம் ஆடியாச்சு. வருஷத்துலேயே ஒரு நாள் தான் ஓப்பன், சரியா? அது மாதிரி வருஷத்துலேயே ஒரு நாள், 365 நாளில் ஒரு நாள்லேயே தரிசனம் கொடுக்குற நம்ம குமாரசாமி முருகனையும் தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம், சரியா? ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போயே போனால் தான் வெளியே போக முடியும், இல்லாட்டி இங்கேயே மாட்டிக்கிடுவோம், சரியா? அடுத்த தடவை அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இங்கே வாரீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. எல்லாருமே வரணும். எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே இங்கே வரணும். ஏன்னா நம்மளோட தமிழ் கடவுள் முருகன் தான் இங்கே இருக்கார். அவர் உண்டாக்குன தீர்த்தம் தான் அது, சரியா? பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஒரு மெய் சிலிர்க்கிற விதமாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டாங்க பாருங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு. இறங்கும் போது நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஆனால் இறங்கும் போது கயிறு போட்டிருக்காங்க. குளிச்சுட்டு வர்றவங்களாம் தண்ணி ஆக்கிறாங்க. பயங்கரமாக வழுக்குது. வர்றவங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க, பயங்கரமாக வழுக்குது. நம்ம வந்து 3வது பஸ்ஸில் வந்தோம், சரியா? 3வது பஸ்ஸில் வந்து 7 மணிக்கு ட்ரெக்கிங் ஆரம்பித்தோம். 8 மணிக்கு தரிசனமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மணி வந்து ஒரு 8:30 ஆச்சு. வர்ற கூட்டமும் ஏறுற கூட்டமும் அதிகமாகிடுச்சு. நான் அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டிங்கன்னா எவ்வளோ முடியுமோ சீக்கிரமே வந்துடுங்க, சீக்கிரமே சாமியை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வராங்க போகிறாங்க. புரியுதா? இந்த இடத்துல ஒரு ஏணி இருக்கும், சொன்னேன்ல, ஒரு லேட்ரு. அதில் வந்து 100 பேராக தான் இறங்க முடியும், ஏற முடியும். ரொம்ப சின்ன லேட்ரு. அதனால் இந்த இடத்துல பிளாக் ஆகிடுவீங்க, ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஆகிடும். இப்போ தான் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? எல்லாம் லேடிஸாக வராங்க பாருங்கள். அங்கேயே எப்படி பார்த்தாலும் 50 பேர் நிற்பாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 200 பேர்கிட்ட நிற்கிறாங்க. சாப்பாடு நாங்கள் அங்கே வாங்கினோம்ல, புளியோதரை பொட்டலம், அதை வந்து இங்கே சாப்பிட்டாச்சு. அதாவது இந்த குமரதாரா டேம் கிட்ட நின்று சாப்பிட்டுட்டோம். இதுதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு 6 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருப்பேன். இன்னொரு டிபார்ட்மெண்ட் மறந்துட்டேன், ஃபயர் டிபார்ட்மெண்ட். அதுவும் இருக்குது. மொத்தம் 7 டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது. ஏன் இங்கே சாப்பிட்டோம்னா பக்கத்துலேயே தண்ணி இருக்குது பாருங்கள், அதனால் இங்கேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏங்க நீ யோசிக்க, நம்ம யோசிக்காதான். யாரும் ஃப்ரீ பஸ் ஏறி என்ன போட்டால் அலோ இல்லை. திரும்ப பாருங்க, நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு. பாபா விநாசனம் டேம். இந்த குமார தீர்த்தம் தரிசனம் முடிச்சாச்சு.
முருகனையும் தரிசனம் பண்ணியிருப்போம், குமார தீர்த்தத்துலையும் நம்ம வந்து நனைஞ்சிருப்போம். இந்த குமார தீர்த்தம் மலையேற்ற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி செய்ய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். மறக்காமல் நீங்களும் என்னோட ட்ரெக்கிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரெக்கிங் என்னோட வரலாம். சூப்பராக மலையேற்றத்தை என்ஜாய் பண்ணலாம். ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். பாருங்க, திரும்ப நம்ம திருப்பதி வந்தாச்சு, அதாவது திருமலை வந்தாச்சு. திருமலையில் இப்போ பஸ்ஸு பிடிச்சி நம்ம ரூம் எடுத்தோம் பாருங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து கீழ் திருப்பதி போகிறோம். நம்ம வந்து HVCன்னு ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். சரியா, 701 பிளாக்காக காமிச்சிருப்பேன் காலையில். ரூமை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வெறும் 50 ரூபா தான். சூப்பராக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நாங்கள் தங்கியிருந்தோம். 2 காட் இருக்கு பாருங்க. தமிழச்சி அம்மா இருக்காப்புல, மாலச்சி அம்மா இருக்காப்புல, நம்ம டீம் எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஹீட் வாட்டர் இருக்கு. சரியா, வாஷ் பேசனு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. திருப்பதி வர்ற மக்கள் பயன்படுத்திக்கோங்க. தமிழரசி அம்மா ரொம்ப பேர் கேட்டாங்க, என்ன அவங்க வரலையே அப்படின்னு ரொம்ப பேர் வருத்தப்பட்டாங்க. உங்களை நான் பார்த்தேன் பின்னாடி பஸ்ஸில் இருந்து அழுகிற மாதிரி இருந்துச்சு. விட்டுட்டு போயிட்டோம். அதான் அம்மா வந்து எங்களால் ஒன்றுமே பேச முடியல. நான் ஆனால் உங்கள்கிட்ட சொல்லி தானே கூட்டி வந்தேன். மக்கள்கிட்ட சொல்லுங்க. சரி, அடுத்த தடவை நம்ம இதோட சூப்பரான ஒரு மலைக்கு போவோம். சரியா, திருமலையில இருந்து கீழ் திருப்பதிக்கு வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. வரும்போது நம்ம வந்து அலிப்பிரி வழியாக ஏறி வந்தாச்சு. இப்போ வந்து பஸ்ஸில் இறங்குறோம்.